வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லவ்வர்ஸ் போன்ல பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பொண்ணோட பேரு அதிதி, பையனோட பேரு புனித் அப்படின்றது. புனித்தோட பர்த்டேவா இருக்கும். நீ கண்டிப்பா என்னோட பர்த்டேக்கு வீட்டுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப புனித்தை நமக்கு காட்டுறாங்க. புனித்தை பொறுத்த வரைக்கும் ரூம்மேட்டா ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேரு ட்ரிப்பி அப்படின்றது. இன்னைக்கு தானே புனித்தோட பர்த்டே, நம்ம செம்மையா இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ட்ரிப்பி சொல்றாரு. இந்த ட்ரிப்பியை பொறுத்த வரைக்கும் போதை கையா இருப்பாரு. இப்ப கூட போதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காரு. புனித் இருக்கார்ல, அதிதி கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எப்படியாவது இவனை வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு நினைக்கிறாரு. மச்சான், எனக்கு தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீ எங்கேயாவது வெளியே போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றது அவன் காதுல வாங்காம ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் கையில இருக்க வாட்சை தெரியாம தூக்கி போட்டுறான். அடப்பாவி, எதுக்காக வாட்சை தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. நான் சொன்னது காதுல கேட்டதுல, நீ எங்கேயாவது வெளியே போயிட்டு வாடா, நான் வீட்டுல தனியா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வெளியே போறேன், ஆனா எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். காசு தானே, நான் தரேன் அப்படின்ற மாதிரி இவர் காசை தந்துடுறாரு. அதே மாதிரி இவரோட காரோட கீயும் தந்துடுறாரு. அவனை சரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வாசலுக்கு வந்துடுறான். அப்ப இவர் இருக்கார்ல, கொஞ்சம் வீடு தாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ படுத்து ரெஸ்ட் தானே எடுக்க போற, உனக்கு எதுக்கு வீடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். தலைவலிக்குதுல, கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் தந்துட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல அதிதி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. வீடும் இவங்க கூட சேர்ந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. மச்சான், திரும்பி வீட்டுக்கு வாடான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த இடத்துல அதிதி விழுந்து கிடக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஹாப்பி பர்த்டே டு மீனு படத்தோட டைட்டில போடுறாங்க. நீ தான் கிளம்பி போக சொன்ன, உடனே கால் பண்ணி வர சொல்லிட்ட, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி கேட்கிறாரு. இவர் விஷயத்த சொல்றதுக்காக வராரு. இரு என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி இருக்கான் பாத்தீங்களா, வாங்கடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறான். இவன் ட்ரக் எடுக்கிறதுக்காக பாருக்கு போயிருக்கான். அங்க இருந்து தான் ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேர் முன்னாடி புனித்து சொல்ல வந்ததை சொல்ல முடியாது. அந்த ட்ரிப்பி வேற ஏதோ சொல்லணும்னு சொன்னிய, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவரும் தயங்கிட்டு இருக்காரு. ட்ரிப்பி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். இதனால இவர் இருக்கார்ல, என் கூட வான்ற மாதிரி வேகமா அவரோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் அதிதி இறந்து போன மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. யாரா இந்த பொண்ணு, செம்ம போதையில இருக்க மாதிரி இருக்கு, இவ கூட இருக்கிறதுக்காக தான் என்ன அனுப்பி விட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரிப்பி கேட்டுட்டு இருக்கான். இவரும் ஆமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராது. ஆனா அவன் பேசவே விட மாட்டான். அது சரி, இது உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் சீமாக்கு தெரியுமான்னு கேட்கிறான். சீமாக்கெல்லாம் தெரியாது, நீயும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு பேசுறதுக்காக வராது. அதுக்குள்ள அவன் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். இவர் பின்னாடியே போலான்னு நினைச்சா இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சீமா கிட்ட இருந்து கால் வந்துருது. ஆக்சுவலா இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் சீமாவா இருப்பாங்க. இன்னைக்கு உன் பர்த்டே, நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் ட்ரிப்பியோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எதுக்காக அந்த இடத்துக்கு போனேன், நம்ம ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சீமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர் சத்தம் போடுறாங்க. இது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சீமா கேக்குறாங்க. இல்ல இந்த ரிலேட்டிவ் வீட்ல சிலர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. சரி, நம்ம ஈவினிங்காவது மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. நான் எப்ப மீட் பண்ணலாம்னு சொல்றேன், இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் பிஸியா இருக்கேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிருப்பான், ஆனா டிராப் அவுட்டா இருக்கும். இவங்க மூணு பேருமே இப்ப போதையில பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல கஞ்சா செடியெல்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது, நம்ம நிலாவுக்கு போயிடணும், நிலாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஃபார்மிங் எல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப போதையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி புனித் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. புனித் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. டே, ரெண்டு பேருமே முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. பிரதருக்கு ஐடியா பிடிக்கல போல, நம்ம ரெண்டு பேரும் ஐடியா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க ட்ரிப்பி இருக்கார்ல, என்ன சொல்லணும் இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஈரவோ நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ட்ரிப்பி கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடு ரொம்ப குப்பையா இருக்கும். இதெல்லாம் முதல்ல கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் பக்காவா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அதிதி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதிதி கூட சேர்ந்த மாதிரி இவர் கேக்கெல்லாம் வெட்டி இருப்பாரு. அதே மாதிரி ரெண்டு பேருமே வீடெல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வீடு எடுத்துட்டு இருக்கும் போதே இவர் கேக்க ஊட்டி விடுவாரு. அதனால அவங்களுக்கு பயங்கரமா இருமல்லாம் வருது. அவங்களும் வாஷ் பேஷனை நோக்கி போறாங்க. அது ஒர்க் ஆகாது, நீ ஏன் ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரோட ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களோட முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு இவர் கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவரும் வேகமா செக் பண்றதுக்காக உள்ள வராரு. பார்த்தா அவங்க வலிக்கு விழுந்து இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. எது, இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி ஷாக்கா வருது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ட்ரிப்பியும் மூச்சு இருக்கான்னு பாக்குறாரு. சுத்தமா மூச்சு இருக்க மாதிரியே தெரியல.
ஆமா மச்சான் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ண, போலீஸ்க்கு தானே கால் பண்ணிருக்கணும், அவ ஆக்சிடென்டா தான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி சொல்றாரு. அவ சாவறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தா, போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை வரும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது பிரச்சனை நமக்கு வரும்னு என்னையும் சேர்த்துக்கிட்ட, நீ வீடியோ எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நானும் எதுவுமே பண்ணலடா, அவ ஆக்சிடென்டா தான் இறந்து போனா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் புனித்து கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம ட்ரிப்பி இருக்கார்ல, நான் முதல்ல இந்த ஊரை விட்டே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவர் வச்சிருக்க எல்லா ட்ரக்கையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு மாத்திரை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த விட்டு உருண்டு போகுது, வாஷ் பேஷன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் விழுது. இதெல்லாம் இவங்க பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோவும் முதல்ல கெஞ்சி தான் பாக்குறாரு. ஆனா ட்ரிப்பி இருக்கான் பாத்தீங்களா, நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறான். போக போக புனித்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா நான் உன் பேரையும் சொல்லுவேன், எல்லா விதமான ட்ரக்கையும் நீ வச்சிருக்கிறத பத்தி சொல்லுவேன், போலீஸ் அடுத்ததா ஒன்ன தேடி வருவாங்க, அப்ப என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால ட்ரிப்பிக்கு பயம் வந்து இந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம், பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்ற மாதிரி ஹீரோ கதவை திறக்கிறாரு. பார்த்தா பீஸா தந்துட்டு போறதுக்காக தான் ஒரு நபர் வந்திருக்காரு. நம்ம தான் பீஸா ஆர்டர் பண்ணலையே, எப்படி தந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ட்ரிப்பி அந்த பீஸாவை எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிடுறாரு. டே நீ ஆர்டர் பண்ணியான்னு கேட்கிறாரு. நானும் ஆர்டர் பண்ணலன்னு இவர் சொல்றாரு. அப்ப இந்த அதிதி தான் ஆர்டர் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அதிதியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் ட்ரிப்பிக்கு ஒரு டவுட் வருது. பாத்ரூம் ஒரு சைடு இருக்கு, ஆனா அவங்க விழுந்து கிடக்கிறது வேற ஒரு சைடு இருக்கு. அவ பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது தான் வலிக்கு விழுந்ததா சொன்ன, இங்க தானே விழுந்திருக்கணும், அங்க எப்படா போய் விழுந்தா, நீ தான் இழுத்துட்டு போனியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் இழுத்துட்டுலாம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ இழுத்துட்டு போகாம அங்க இருந்தவ எப்படா இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போதுலாம் வலிக்கு விழுந்திருக்க மாட்டாங்க. இவங்க வெளியே வரும்போது தான் ஹீரோவோட போன்ல நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். என்னன்னு செக் பண்ணுவாங்க. சீமா கிட்ட இவர் சாட் பண்றதுலாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதை இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா இவரை வந்துடுறாரு. போனை புடுங்கலாம் பாக்குறாரு. சீமா யாருன்னு கேக்குறாங்க. சீமா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு கிட்ட இப்படியா பேசுவாங்க, ரொம்ப க்ளோஸா பேசியிருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அவதான் என்கிட்ட க்ளோஸா பேசுவா, எனக்குலாம் அவளை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு டவுட் வந்துருது. இதனால ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சண்டையில லைட்டா பிடிச்சி தள்ளி விடுவாரு. இவர் தள்ளி விட்டதுல அவங்க அங்க இருக்க கபோர்ட்லயே இடிச்சிருவாங்க, பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அட பாவி, அப்ப நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி சொல்றாரு. நான் போனை புடுங்கிறதுக்காக தள்ளினேன், அவ கீழே விழுந்து இறந்து போயிட்டா, இது ஆக்சிடென்ட் தான், கொலை இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ட்ரிப்பியும் மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்க ஒரு பெரிய ட்ரம்மை பாக்குறாங்க. அந்த ட்ரம்மை பார்க்கும் போது ட்ரிப்பிக்கு ஒரு ஐடியா தோணுது. நிறைய ஆசிட வாங்கி இந்த ட்ரம்ல போட்டுருவோம், அதுக்கப்புறம் இவளோட பாடியை போட்டு உருக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரேக்கிங் பேட் ஐடியாவை கொடுக்குறியா, அதெல்லாம் சிட்டிக்கு அவுட்டர்ல வச்சுதான் பண்ண முடியும், இந்த இடத்துல பண்ணோம்னா ஸ்மெல்லுக்காக எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ட்ரிப்பி வேற ஒரு ஐடியா சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே ட்ரம்ல பாடியை போட்டுறாங்க. எப்படியாவது கார் இருக்கிற இடத்துல வந்து ஏத்திடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏத்துறதுக்காக வரும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வந்துடுறாரு. என்ன கொண்டு போறீங்கன்னு கேட்கறாரு. வேற ஒண்ணும் இல்ல, குப்பை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குப்பையை எதுக்காக இப்படி கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டா நிறைய கேள்வி கேட்கறது. இவங்க ரெண்டு பேருமே சட்டுன்னு டாபிக்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்ல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்க, நான் சினிமா டைலாக் கூட சூப்பரா பேசி காட்டுவேன்ற மாதிரி ரஜினிகாந்த் டைலாக் எல்லாம் பேசி காட்டுறாரு. இந்த மாதிரி டாபிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அவனுமே இவங்க என்ன கொண்டு வராங்கன்றதையே மறந்துடுறான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறதான். எப்படியாவது அந்த வாட்ச்மேனா சமாளிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப வாட்ச்மேன் கிளம்பிட்டார்ல, இவங்களும் ட்ரம் காருக்குள்ள வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா காருக்குள்ள ட்ரம் போல, அதனால பாடியை மட்டும் எடுத்து வைப்போன்ற மாதிரி உள்ள இருக்க பாடியை மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றது தான் வேலை அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கையை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் தான் அங்க இருக்க சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. நம்ம இதை மட்டும் பண்ணோம்னா சிசிடிவி கேமரால மாட்டிப்போம், வேற ஏதாவது தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்ற மாதிரி இவங்க கதவை திறக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் தான் வந்திருக்காரு. கோலா ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் பிளம்பரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, பிளம்பர் எங்கன்னு புனித் கேட்கறாரு. இதே ஓனர் திரும்பி வெளியே போயிடுறாரு. நான் தான் பிளம்பிங் ஒர்க்கும் பாப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்து அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு பொருள் போயிருக்கு, அதை மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் எப்ப போவாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க மாத்திரையை பாக்குறாரு. இந்த மாத்திரை என்ன மாத்திரை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கறாரு. தலைவலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வேற வேற சொல்றாங்க. என்னப்பா ரெண்டு பேருமே வேற வேற சொல்றீங்க, எப்படி பார்த்தாலும் எனக்கு ரெண்டு பிரச்சனையும் இருக்கு, நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா மாத்திரையை போட்டுக்கிறாரு.
என்ன மாத்திரையை போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் மாத்தணும், நான் சீக்கிரம் மாத்திடுறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள், இப்ப உடம்பு முடியல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த அங்கிளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாரு. போதை மாத்திரம் அங்க எப்படா போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ட்ரிப்பியை பார்த்து கோவப்படுறாரு. அதை வேற சாப்பிட்டுட்டாரு, அது எப்ப வேலையை காட்டும் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வேலையே காட்டும் அப்படின்ற மாதிரி ட்ரிப்பியும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சீமா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. இன்னும் ட்ரிப்பியோட ரிலேட்டிவ் வீட்ல தான் இருக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் உன்னோட கார் உன்னோட பார்க்கிங்ல இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பதான் இவங்க ஹீரோவோட வீட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. அவ வேற வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ட்ரிப்பியை பார்த்து சொல்றாரு. அவங்களும் லிப்ட்ல ஏறி மேல போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வந்துடுறாரு. வந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட ரூம்க்கு ஒரு பொண்ணு போனாங்க, போன பொண்ணு திரும்பியே வரல அப்படின்ற மாதிரி பத்த வச்சிடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ட்ரிப்பியும் சேர்ந்த மாதிரி அதித்திய வேகமா ட்ரிப்பி ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. லைஃப்ல முதல் டைமா என் பெட்ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா, என்ன செத்து போய் படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி சொல்லிட்டாரு. வாடா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப சீமாவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த சீமா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்கிறதா வாட்ச்மேன் சொன்னால, அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்க. ட்ரிப்பியோட ரிலேட்டிவ் வீட்ல இருக்கேன்னு எதுக்காக போய் சொன்னேன்னு கேக்குறாங்க. நான் அப்படியா சொன்னேன், ரிலேட்டிவ் வீட்ல இருந்து வந்துட்டேன்ற மாதிரி தான் சொன்னேன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஆனா கேர்ள் ஃபிரெண்டுக்கு இங்க ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி டவுட் வருது. சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க, கண்டே பிடிக்க முடியல. கடைசியா ட்ரிப்பியோட ரூம்ல தேடலாம்னு நினைக்கிறாங்க. ட்ரிப்பி யார் ரூம்க்கு யாரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் போய் தான் தீர்வன்ற மாதிரி இவங்க அடிச்சுட்டு உள்ள நுழையிறாங்க. அதிதியை படுத்துட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கோவமா கேக்குறாங்க. ட்ரிப்பியோட கேர்ள் ஃபிரெண்டு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ட்ரிப்பி உனக்கு கேர்ள் ஃபிரெண்டு கிடைச்சிட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறாங்க. அது சரி, இவளுக்கு என்னாச்சு, ஏன் படுத்துட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. இவளுக்கு உடம்பு முடியல, அதனால தான் படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவா சமாளிக்கிறாரு. சாரி, நான் உன்னை தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆக்ட் பண்றாங்க. ட்ரிப்பி எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பார்ல. சீமா என்ன சொல்றாங்கன்னா, உன் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட்டா, கவலையே படாத, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, அவளை பத்தி என்கிட்ட சொல்லு, அவ எங்க வேலை பாக்குறான்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலா ஹீரோ தான் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணோட வயசை பத்தி கேக்குறாங்க. அதுக்கும் பதில் ஹீரோ தான் சொல்லிட்டாரு. நீ எதுக்காக பதில் சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நீ எதுக்காக இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட சொல்லுவான், அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. மேற்கொண்டு சீமா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் ட்ரிப்பி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரிப்பியும் சமாளிக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு லேடி சுஜாதா தான் வந்திருக்காங்க. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கும், கேசரி தரதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. ட்ரிப்பி எப்ப பாரு இந்த லேடியை பார்த்து வலிவாரு. இப்ப கூட வலியை தான் செய்யறாரு. இன்னைக்கு புனித்தோட பர்த்டே இருக்கு, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. இருங்க கேக்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சீமா கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்படி தள்ளி வந்த சீமா இருக்காங்கல்ல, எதுக்காக ட்ரிப்பி என்ன ரூம்குள்ள விடல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கால, அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தடுத்திருப்பானா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. சுஜாதாவும் கேக்க எப்ப எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ட்ரிப்பி இருக்கார்ல, இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களும் வேற வழி இல்லாம சிரிச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீமாவும் கேக் எடுத்துட்டு வந்து தந்து சுஜாதா கிட்ட நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதிதி இருக்க ரூம்ல அதிதியோட போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இதை கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. வேகமா இவங்களும் போனை சைலண்ட்ல போடுறாங்க. அவ வீட்டுல இருந்து தான் கால் வந்துகிட்டே இருக்கு. நாளை பின்ன டவர் ரேஞ்சை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அவ இங்க இருந்தது தெரிஞ்சிருமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா இந்த ஹவுஸ் ஓனர் தான் திரும்பி வந்திருக்காரு. அந்த பார்ட் கிடைச்சிருச்சு, கையோட மாத்தி விடுறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டாரு. பர்த்டேன்றது இப்பதான் தெரிய வருது. ஓனருக்கும் கேட்க தந்துடுறாங்க. இப்ப ஓனர் இருக்காருல, சுஜாதா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் சுஜாதா பிடிக்கும் போல, கொஞ்சம் க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற ட்ரிப்பிக்கு செம்மையா கோவம் வருது. உள்ள புந்து சுஜாதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சுஜாதா கிட்ட யாரு பேசுறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓனரை விட ட்ரிப்பி தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இந்த ஓனருக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருது. சரி, நான் அதை மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி மாத்துறதுக்காக வந்துடுறாரு. இப்ப அந்த பொருளை எடுத்து மாத்தலாம் நினைக்கிறாரு. அப்ப அந்த பொருள் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. என்ன இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு மாத்திரை போட்டாரு பாத்தீங்களா, அந்த மாத்திரை இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது. வேற உலகத்துக்கு போன மாதிரிலாம் தோணுது. பொத்துன்னு விழுந்துடுறாரு. என்ன விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் மொத்தமா இந்த இடத்துல பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்காந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, யார்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் தனியா பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற சுஜாதாக்கு ஒண்ணுமே புரியல. இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவால இவர் ட்ரக் எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியாதுல்ல, இவருக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆமா ப்ராப்ளம் இருக்கு,
நம்மள அவங்க எப்பனாலும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து ஓனர் பேசுறது. இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அவர் இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்திருப்பாரு, அது சார்ந்துதான் பேசிட்டு இருக்காரு. நம்ம நாட்டுக்காக நம்ம உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்பன்னு பார்த்து இவருக்கு இவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. ஒய்ஃபு கிட்டயும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கும் ஒன்னும் புரியல. யோ உனக்கு என்னாச்சு, சீக்கிரமா வீடு வந்து சேருன்னு சொல்றாங்க. இவர் தொடர்ச்சியா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. இப்ப பிளைட் போற சவுண்ட் கேக்குது. எல்லாருமே குனிங்க, எதிரிங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பண்றதெல்லாம் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அதுலயும் சுஜாதா ரொம்ப பயந்துடுறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பார்த்து இவரை சமாதானம் பத்தி வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் கதவை சாத்திட்டு உள்ள வந்தா அவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா அவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் அவர் எங்க இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அதிதிக்கு பக்கத்துல தான் படுத்திருக்காரு. அதிதி இவரை பார்த்து பேசுற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. வேற உலகத்துக்கு உங்களை கூட்டு போகவான்னு கேக்குறாங்க. கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்னோட கையை பிடிங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாங்க. இவரும் அவங்களோட கையை பிடிக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேற உலகத்துக்கு போற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. பெட் அப்படியே மூவ் ஆகுது. இவங்க சொர்க்கம் மாதிரியான ஒரு பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. சொர்க்க கதவு இருக்கு பாத்தீங்களா, திறக்கலாம் ஆரம்பிக்குது. அப்படி திறக்கிற இடத்துல இவங்க 3 பேர் தான் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பிரசன்ட்ல அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கிள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்க டாக்டரா, எனக்கு ஊசி போட போறீங்களா, எனக்கு ஊசினா பயம், என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி எகிரி எகிரி குதிக்கிறது. அங்கிள் நாங்க ஊசிலாம் போட மாட்டோம், எங்க கூட வாங்கன்ற மாதிரி இவங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப கஷ்டப்பட்டு சமாதானம் பத்தி அங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த அங்கிள் பண்ண தள்ளுமுள்ள பெட் பயங்கரமா ஆடி இருக்கும். அப்படி ஆடி கூட அதிதி கொஞ்சம் கூட அசைஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன இவ கொஞ்சம் கூட அசையாம இருக்கா அப்படின்ற மாதிரி சீமாக்கு லைட்டா டவுட் வந்துருது. இந்த அங்கிள் வேற எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்ல, அதனால ஸ்கிப்பிங் கயிறை வச்சு ஒரு இடத்துல அவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த ட்ரக்கோட பவரை எப்படி இறக்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. வேற ட்ரக்கை கொடுத்தா இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி சொல்றான். அதை பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ட்ரக்கோட பவர்லாம் இறக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல வீடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சீமாவும் இவங்களோட டவுட்டை கேக்குறாங்க. அந்த அங்கிள் பெட்ல அவ்வளவு குதிச்சாரு, அப்ப கூட அவ முழிக்கல, இது எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டாரு. சமாளிக்கலாம் செய்யாத, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறது. ட்ரிப்பி எப்பவுமே ட்ரக் எடுப்பான்ல, அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டான். அவ ட்ரக் எடுத்துதான் இப்படி படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ட்ரிப்பிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. உன் பர்த்டே உன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக தான் வந்தேன், ஆனா இங்க நடக்கிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாங்க. அப்பதான் ட்ரிப்பி எதிர வராது. இவங்க கோவத்துல ட்ரிப்பியை பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. நீலா திருந்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன எதுக்குடா அடிச்சா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பியும் ஹீரோ ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப ஹீரோவும் பேசி சீமாவை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ட்ரிப்பியும் காரணத்தை கேட்கறாரு. இல்ல நீ தான் ட்ரக் எடுக்க வச்சேன்னு போய் சொன்ன, அதனால தான் இந்த அறை விழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அங்கிளும் எதிரிங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. கபோர்ட்ல லாக் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த கபோர்டை கட் பண்ணிட்டு தான் இங்க இருந்து தப்பிச்சிருக்காரு. இதையே இவன் கட் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப சீமாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வாட்ச்மேன் கவனிக்கிறாரு. சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா நார்மலா போறாங்க. சண்டை ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாட்ச்மேனும் யோசிச்சுட்டு இருக்கான். நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, நம்ம சீக்கிரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. ட்ரிப்பி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய சூட் கேஸை எடுக்கிறாரு. இதுக்குள்ள இவளை வச்சு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சூட் கேஸ்குள்ள வச்சு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துடுறாரு. நீ எதுக்காகடா இப்ப வந்தேன்னு ட்ரிப்பி கேட்கிறாரு. என் வாட்சை நீ வாங்கினல, அதை திரும்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அந்த வாட்சை தான் இவர் தூக்கி போட்டிருப்பாரு. அதெல்லாம் தரோம், எங்க கூட வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. அப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சுஜாதா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அங்கிள் ஓகேவான்னு கேக்குறாங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி எங்க கிளம்பிட்டீங்கன்ற மாதிரி அந்த சூட் கேஸை பாக்குறாங்க. நாங்க கிளம்பல, எங்க ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து எங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான், அதுதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப இப்படி சொன்னதுனால இவங்க வீட்டுக்கு தானே போனோம், வீட்டுக்கு கிளம்புறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா சுஜாதா போக மாட்டாங்க. இவங்க வீட்டுக்கு தான் போறாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நான் எப்படா ஃபாரின்ல இருந்து வந்தேன், எதுக்குடா கதை விட்டீங்கன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேக்குறது. இவங்க சூட் கேஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்க பாடியை காமிச்சிடுறாங்க. இது என்னடா பாடி அப்படின்ற மாதிரி அவருமே ஷாக் ஆகுறது. இப்ப ஹீரோவா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப எங்க 2 பேர் கூட நீயும் சேர்ந்துட்ட, நீயும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபரை மிரட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டும் பயத்துல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவன் நடந்து வீட்டை விட்டு வெளியே போனதா வாட்ச்மேன் பார்க்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. லேசால 2 சைடு காலை கட்டிட்டா நடுவுல இருக்க பாடி நடக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இத பத்தி தான் சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவரை வச்சு பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு.
இந்த பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி தான் வந்திருக்காரு. எதுக்காக ஓனர் அந்த மாதிரி ஓனர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே சமயம் சீமா மேடம் தான் கிளம்பி போனாங்க, ஏற்கனவே வந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இந்த ஃப்ரெண்ட் அவரோட கையில இருக்க வாட்சை பாக்குறாரு. என் வாட்ச் எப்படி வாங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கையில இருந்து புடுங்குறாரு. எனக்கு கீழே கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இது எங்க ஃப்ரெண்டோட வாட்ச், முதல்ல தாடா அப்படின்ற மாதிரி வேகமா கையில இருந்து புடுங்கிடுறாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேனை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. வாட்ச்மேனை இவங்களே குறியா கவனிச்சிட்டு இருக்கான்ல, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம வேற ஏதாவது தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி புனித்து சொல்லிட்டாரு. இதுக்கும் ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஐடியாவை சொல்லிட்டாரு. அவ ட்ரெஸ் போட்டு நம்மள யாராவது ஒருத்தர் போயிடணும், ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியா, யார் போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட பாக்குறாங்க. நீயே பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டும் முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம பண்றதுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த அதிதியோட ட்ரெஸ்ஸை போட்டு இவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. அந்த வாட்ச்மேன் பாக்கணும்ல, அதனால வேணும்ட்டே தும்புற மாதிரி பண்றாரு. இந்த வாட்ச்மேனும் திரும்பி பாக்குறாரு. இவர் வேகமா முகத்தை திருப்பிக்கிறாரு. அந்த பொண்ணு நடக்கிற மாதிரி நடந்து போறாரு. ஆனா கையில வாட்ச் இருக்கிறதுனால வாட்ச்மேனுக்கு டவுட் வருது. நான் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த பாடியை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பாடியை நடக்க வச்சு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கார்ல ஏத்திடுறாங்க. இங்க இருந்து கிளம்புனா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ இருக்கார்ல, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு. அதிதி வீட்டுக்கு வராங்கன்னு கிளீன் பண்ணார்ல, அப்பதான் ட்ரிப்பியோட கோப்ரோ கேமராவை இவர் பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அதிதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் ஊட்டி விட்டதுனால அவங்களுக்கு இருமல் வந்திருக்கும். அவங்களும் வாஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த கேப்ல இவரும் வேகமா ரூமுக்கு வந்துருவாரு. நம்ம கேமராவை செட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த கேமராவை எடுத்து செட் பண்ணிருப்பாரு. இவங்க ஒன்னா இருக்கிறத ரெக்கார்ட் பண்றது தான் இவரோட பிளானா இருக்கும். அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பில் அடிக்குது. யாருன்னு பாக்குறதுக்காக இவரும் கதவை திறக்கிறாரு. வாட்ச்மேன் தான் பில்ல தரதுக்காக வந்திருப்பான். அப்படி வந்தவன் உள்ள யாரோ இருக்காங்கன்னு எட்டி எட்டி பாக்குறான். என்ன எட்டி பாக்குற, கிளம்புன்ற மாதிரி இவர் கதவை சாத்துறாரு. சாத்திட்டு உள்ள வந்தா இவங்க கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன, நம்ம பண்ண போறத ரெக்கார்ட் பண்ணலாம் நினைச்சியான்னு கேக்குறாங்க. இல்ல நாளா செட் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, நீ தான் செட் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. கோவத்துல கேமராவை போட்டு உடைச்சிடுறாங்க. உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்னு கிளம்ப பாக்குறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதன்ற மாதிரி இவரும் தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும் போது தான் அவங்க யாராகூடமா கீழே விழுந்து மண்டை இடிச்சிருக்கோம். இதை சொன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேன் தான் சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இதை கேட்கிற ட்ரிப்பி இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாரு. டே அழாதரா ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ட்ரிப்பி அந்த பொண்ணு இறந்து போனதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. என் கோப்ரோ கேமரா உடஞ்சதுன்னு எதுக்காக சொல்ல, அந்த கேமராவை எவ்வளவு ஆசையா வாங்கணும் தெரியுமா, எனக்கு அந்த கேமரா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு புது கேமரா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி ட்ரிப்பி ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பின்னாடி இருக்க அதிதி இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியே போதையில இருந்து முழிக்கிறாங்க. என்ன இவ முழுஸ்டா, அப்ப இவ சாவலியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ ஒழுங்கா கூட செக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ட்ரிப்பி கேக்குறாரு. ஏன் நீ கூட தான் மூச்செல்லாம் செக் பண்ணல, நீயும் தப்பா தானே செக் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியே இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எவ்வளவு நேரம் இந்த கெட்டப்போட இருக்கிறது, சீக்கிரமா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்பயும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அவங்க இருக்காங்கல்ல, போதையில இங்க இருந்து நடந்து கிளம்பிடுறாங்க. இவ எங்க போனான்ற மாதிரி இப்பதான் அதித்தி மிஸ் ஆவறத கவனிக்கிறாங்க. இந்த சமயம் அங்கிளும் அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. சுஜாதா இப்பதான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்தவரு வேகமா சுஜாதாவோட பேக புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் தாங்கன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இவ எங்க போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. அதிதி கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களும் பேக தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் பேக்குள்ள இருந்து ஒரு பொருள் எடுக்கிறது. அதை கிரானைட் பாம்புன்ற மாதிரி நினைக்கிறது. எதிரிங்க இடத்துல போட போறன்ற மாதிரி தூக்கி எறிகிறது. உள்ள போதையில நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மண்டிலேயே விழுது. அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதிதி கீழே விழும் போது சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. அதிதி கீழே விழுந்திருக்காங்கல்ல, மூச்சை செக் பண்ணி பார்த்தா சுத்தமா மூச்சு இல்லைன்னு தெரிய வருது. கரெக்டா வாட்ச்மேன் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த பொண்ணு இங்க இருக்கானா, இந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு வெளியே போனது யாரு, வாட்ச் கையில இருக்கும் போதே எனக்கு டவுட் வந்தது, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி தூக்கி போட்ட அங்கிள் இருக்காருல, எதிரிங்க இடத்துல பாம போட்டுட்டேன், நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையில படம் ஆரம்பிச்சதோ அதே பிரச்சனையில படம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த படம் முழுக்கவே காமெடியா தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய காமெடியை நீங்க பார்க்கும் போது மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.